இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நியூஸ் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் டிஓஜேட்டேருந்து ரிலீஸ் ஆயிருந்தது. நாங்கள் 12 பேரை டீநேச்சுரலைசேஷன் பண்ணியிருக்கோம். இன்னும் 400 பேரோட கேஸ் தான் நாங்கள் ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் இந்தியர்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு விவாதத்தை கிளப்பிச்சு. அதாவது வந்து நம்ம தெரியும், விசாவில் இருப்பாங்க, க்ரீன் கார்டில் மாறுவாங்க. ஒரு சிட்டிசன் நேச்சுரலைசேஷன், அதாவது நேச்சுரலைசேஷன் ப்ராசஸ் யூஎஸ்ஏ சிட்டிசனாக மாறுவாங்க. ஸோ அப்படி மாறின பிறகு அவ்வளோதான், நம்மளும் யூஎஸ்ஏ சிட்டிசன் நினச்சிட்டு இருக்கும்போது இல்லை, அதை நாங்கள் டீநேச்சுரலைசேஷன் பண்ணுவோம் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து உறுதியாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன நடக்குது, ஏன் டீநேச்சுரலைசேஷன் பண்ணாங்க, என்னென்ன காரணங்கள், அது ரொம்ப முக்கியம். இவர்களாம் என்ன தவறுகள் செய்தார்கள், கண்டிப்பாக அந்த தவறுகள்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயுமே நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை எப்படி பிளான் பண்ணுவேன்னா, எல்லாத்தையும் தூக்கி ஸ்டாக்ஸில் போடாமல் லோ ஆர் மீடியம் ரிஸ்க் அசட்ஸுமே கொஞ்சம் வச்சுப்பேன். அப்படி பார்க்கும்போது ஏகான்ஸ் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்மாக நான் பார்க்குறேன். பிகாஸ் அது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி பார்க்குறேன். நான் ஆக்டிவாக அதில் இன்வால்வ் ஆக மாட்டேன். ஜஸ்ட் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுல சரி, இல்லை ரெக்கரிங் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுருவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கும்போது என்னோட ரிட்டர்ன்ஸ் உங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்ப்பீங்க, 14.26. சப்போஸ் நீங்கள் ஏகான்ஸ் முதல் முறை ட்ரை பண்ண போறீங்கன்னா அவங்க ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. பின்டு கமெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். எல்லாருக்கும் தெரியும் இந்த நேச்சுரலைசேஷன் ப்ராசஸ், நம்ம இன்ட்ரோலையுமே வந்து சொல்லியிருப்போம். யாரோ ஒரு நபர் இங்கே நான் இமிகிரண்ட் விசாவில் வரார், இப்போ H1B விசாவில் வராருன்னா முதல் ஸ்டெப்பு EB1, EB2, EB3 எதுலையோ அவர் எதில் ஃபிட் ஆகிறாரோ அங்கே ஒரு எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்டு க்ரீன் கார்டுக்கு அப்ளிகேஷன் போடுவார். எப்போ அந்த டேட்டு அவங்களோட டேட்டில் வருதோ, அதாவது க்ரீன் கார்டு டேட்டில் வருதோ, அவங்களோட ப்ரியாரிட்டி டேட்டு ஃபைனல் ஆக்ஷன் டேட்டில் வந்துச்சுன்னா அவங்களுக்கான க்ரீன் கார்டு கொடுத்துருவாங்க. க்ரீன் கார்டில் ஒரு 5 வருஷம் இருக்கிறாங்க. அதன் பிறகு என்ன பண்ணுறாங்க, நேச்சுரலைசேஷன் ப்ராசஸ். அதாவது வந்து நான் க்ரீன் கார்ட்லேருந்து இங்கே யூஎஸ்ஏ சிட்டிசன் ஆகிறேன் அப்படின்பாங்க. ஸோ அதுக்கான இன்டர்வியூ போகும், அதுக்கான உறுதி ஏற்பு விழா நடக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதன் பிறகு அவங்க யூஎஸ்ஏ சிட்டிசனாக இருப்பாங்க. இந்தியாவிலேருந்து வரும்போது நீங்கள் இந்தியா அண்ட் யூஎஸ்ஏல டியூவல் சிட்டிசன்ஷிப் வச்சுக்க முடியாது. பிகாஸ் இந்தியா வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணல. ஸோ அங்கே சிட்டிசன்ஷிப்பை ரிவோக் பண்ணுவாங்க, ஓசிஐ கார்டு வாங்கிட்டு இங்கே வந்து சிட்டிசனாக மாறிடுவாங்க. இது வந்து இயல்பாக அனச்சியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நிறைய பேர் இப்படி வருவாங்க. பட் நான் இந்த சொன்ன எக்ஸாம்பிள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் பேஸ் க்ரீன் கார்டு. இதே மாதிரி ஃபேமிலி பேஸ் க்ரீன் கார்டில் வருவாங்க. டைவர்சிட்டி க்ரீன் கார்டுன்னு ஒன்று இருக்குது. அதான் க்ரீன் கார்டு லாட்ரின்னு ஒரு 50,000 க்ரீன் கார்டு வந்து தராங்க. அதுக்கு இந்தியன்ஸ்க்கு எலிஜிபிள் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அசைலமாக ரெஃப்யூஜிஸாக உள்ளே வராங்க இருப்பாங்க. அதாவது வந்து நாங்கள் வந்து அகதியாக இருக்கோம், எங்கள் நாட்டில் போர் போயிட்டுருக்கு, எங்கள் நாடு நாங்கள் வாழ தகுந்த நாடாக இல்லை, அதனால் எங்களுக்கு வந்து புகலிடம் வேண்டும் அப்படின்னு வந்து அகதியாக வருபவர்களும் இருக்காங்க. இந்த மாதிரியான பலவிதமான க்ரீன் கார்ட்ஸை வந்து கொடுக்குறாங்க. அது அப்படியே வந்து நேச்சுரலைசேஷன் ப்ராசஸாக மாறுது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படி பல பேர் உள்ளே வந்துட்டாங்க. அதாவது பல காலமாக இப்படி உள்ளே வந்துட்டு இப்போ ரிவ்யூ பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட யார்கிட்டையாவது க்ரைம் ஹிஸ்ட்ரி இருந்ததுன்னா அவர்களை டீநேச்சுரலைசேஷன் பண்ணுறாங்க. அது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் 2017 2025 வரைக்கும் வெறும் 130 பேர் தான் டீநேச்சுரலைசேஷன் பண்ணியிருக்காங்க. 8 வருடத்தில் வெறும் 130 பேர். இப்போ பார்த்தீங்கன்னா 12 பேர் பண்ணியிருக்காங்க, 400 பேரை ரிவ்யூ பண்ணிட்டுருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் அதை ஒரு ஸ்டெப்பாக முன்னெடுக்கிறாங்க. நாட்டுக்கு தீங்கு செய்பவர்களுக்கு இங்கே இடமில்லை, அது நீங்கள் சிட்டிசனாக மாறியிருந்தா கூட. அதுதான் வந்து அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது. இப்போ இந்த 400 பேர் எத்தனை இந்தியன்ஸ் என்னன்னு தெரியல, பட் இந்தியன்ஸும் இருக்காங்கன்னு தான் செய்தி வருது. அதை விடுத்துட்டு இப்போ 12 பேர் இருக்காங்க இல்லையா, அதில் ஒரு இந்தியன் இருக்காங்க. ஸோ இந்த 12 பேரை எதற்காக டீநேச்சுரலைசேஷன் பண்ணும்? பிகாஸ் அவங்களாம் வந்து நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது ஒவ்வொரு ஆளும் யூஎஸ் சிட்டிசன் ஆகி 10 வருடங்களுக்கு மேலே ஆகுது, 15 வருடம் ஆகுது. ஆனால் இப்போ டீநேச்சுரலைசேஷன் பண்ணுறதுக்கு காரணம் என்ன? இவர்கள் செய்த குற்றமாக பார்க்கும்போது நிறைய பேர் வந்து டெரரிஸ்ட் குரூப்போட தொடர்பில் இருந்திருக்காங்க. சொந்த நாட்டில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கிரிமினல் விஷயம் பண்ணிட்டு, அஃபென்ஸ் பண்ணிட்டு அங்கேருந்து ஓடி வந்திருக்காங்க. அப்போ அவங்களோட குற்றத்தை இங்கே மறைத்து எந்த ஒரு குற்றமும் என் மீது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்திருக்காங்க. இன்னொன்று பார்க்கும்போது உள்ள வந்த பிறகு முறைகேடுல ஈடுபட்டிருக்காங்க, சைல்டு அபியூஸ்ல ஈடுபட்டவங்களா இருப்பாங்க. பொய்யான ஒரு விஷயத்துக்காக கிரீன் கார்டு வாங்கியிருக்காங்க. அதாவது வந்து நீங்க இங்க யூஎஸ்ஏ சிட்டிசனை இங்க திருமணம் செய்யும் போது உங்களுக்கு வந்து ஆபிஸா அவங்களோட ஸ்பௌஸ் ஆவீங்க. ஸோ உங்களுக்கு கிரீன் கார்டு கிடைக்கும், இமிகிரண்ட் விசா கிடைக்கும், நீங்க வந்து யூஎஸ் சிட்டிசனா ஆயிடலாம் உடனே. ஸோ அந்த ஒரு பாத்து இருக்கு இல்லையா, அதற்காக ஆள்களை செட்டப் செய்து கிரீன் கார்டு வாங்குறாங்க அப்படின்னு. இதே மாதிரியான ஒரு விஷயம் வந்து நம்ம பார்த்தோம். அதாவது வந்து இங்கே வந்து ஏதோ ஒரு குற்றம் நடக்குது, அந்த குற்றத்தில் நீங்கள் ஒரு விக்டிமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீசா தராங்க, அதான் கிரீன் கார்டு பார்த்துக்கான அந்த வீசா தராங்க. அதனாலே நம்ம இந்தியர்கள் வந்து மிக முக்கியமாக குஜராத்தில் வந்தவங்க வந்து இதை ஸ்டேஜ் பண்ணாங்க. அதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் யாரோ ஒருத்தவங்க, அதாவது வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டும் அவங்க தொடர்பு இருக்குது, உள்ளே வர நபர்களுக்கும் தொடர்பு இருக்குது, அங்கே வேலை செய்கிறவங்களுக்கும் தொடர்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே ஸ்டேஜ் மாதிரி பண்ணிவிட்டு அங்கே வேலை செய்கிற நபர் இதனால் இம்பாக்ட் ஆகிருக்காங்க, அவங்களுக்கு க்ரீன் கார்டு வேணும்,
இப்படிலாம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு வந்து பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி எல்லா குற்றமும் செய்தவர்கள் எல்லாம் எடுத்துட்டு அவர்களுக்கு தான் அந்த டீநேச்சுரலைசேஷன் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு விசா ரிவோகேஷன்னா தெரியும், அதை நீங்கள் உள்ளே இருக்கீங்க அப்படின்னா வந்து சம்டைம் ரிவோக் பண்ணுவாங்க. பட் I-94 தான் பிரச்சனை கிடையாது. பட் நீங்கள் போர்ட் ஆஃப் என்ட்ரிலே விசா ரிவோக் பண்ணால் நீங்கள் உள்ளே வர முடியாது. ஸோ அந்த இடத்துல ரிவோக் பண்ணி டிடெயின் பண்ணி அனுப்பிடுவாங்க. ஈவன் கிரீன் கார்டையும் நம்ம பார்த்தோம், அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, கிரீன் கார்டு இஸ் நத்திங் பட் இமிகிரண்ட் விசா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது நான் இமிகிரண்ட் விசாவோட நிறைய உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்க கொடுக்குறாங்க, உங்களுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பட் ஸ்டில் அது ஒரு விசா தான், எப்போ வேணாலும் நாங்கள் வந்து ரிவோக் பண்ணுவோம், எப்போ வேணாலும் டீடைன் பண்ணி அனுப்புவோம் அப்படின்னாங்க நிறைய பேர் நம்ம பார்த்தோம். ஸோ அது கிரீன் கார்டு. இப்போ நேச்சுரலைசேஷன் ப்ராசஸ்லையும் அதே தான் கொண்டு வராங்க. ஸோ உள்ளே வரும்போதும் அந்த ஒரு ப்ராசஸ் அவங்க வந்து இப்போ ஃபுல்லாகவே நம்ம பார்த்துருக்கோம், செக்யூரிட்டி எவ்வளோ டைட்டன் பண்ணுறாங்கன்னு. ஸோ உள்ளே வரும்போதும் அவங்க தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உள்ளே வந்த பிறகும் அந்த நபர் பெயர் குற்றச்செயல் இருக்கும்போது அவர்களுக்கு டீநேச்சுரலைசேஷன் பண்ணி நாடு கடத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. 12 பேரில் ஒரு இந்தியர் இருக்கான்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அவங்க செய்த குற்றமாக பார்க்கும்போது முறைகேடில், அதாவது இங்கே நிறைய இன்வெஸ்டர்ஸ்ட்டை முறைகேடில் ஈடுபட்டதாக ஒரு குற்றம் இல்லை, அந்த குற்றத்தை அவர் மறுத்திருந்தாலும் அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவருக்கு வந்து இப்போ டீநேச்சுரலைசேஷன் பண்ணுறாங்க. உஸ்பெகிஸ்தான்லேருந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்க செய்த குற்றமாக பார்க்கும்போது திருமணத்தை ஸ்டேஜ் பண்ண, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இங்கே திருமணம் செய்து அதன் மூலியமாக கிரீன் கார்டு வாங்கலான்னு, அதை வந்து ஸ்டேஜ் இங்கே ஒரு நபருக்கு US பர்சனுக்கு பே பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு 3 வருஷம் கழித்து டைவர்ஸ் பண்ணிட்டு உஸ்பெகிஸ்தான்லேருந்து அவங்களோட அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இது ஒரு ட்ராமா அப்படின்னு வந்து நிரூபிச்சுறாங்க. ஸோ அவருக்குமே வந்து டீநேச்சுரலைசேஷன் பண்ணுறாங்க. கென்யான்னு நினைக்கிறேன், சைல்டு அபியூஸில் ஈடுபட்டுறது கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களுக்கு டீநேச்சுரலைசேஷன் பண்ணுறாங்க. ஈராக்லேருந்து ஒருத்தர் வராரு, அவர் வந்து அகதியாக தான் வராருன்னு உள்ள நினைக்கிறேன். ஈராக்கில் இந்த 2 ஈராக் போலீஸை கொலை செய்துறாரு. ஈராக்கில் இது நடந்து 2006ன்னு நினைக்கிறேன், 20 வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு குற்றம் இப்போ நிரூபிக்கப்பட்டு அங்கேருந்து வந்து இங்கே வந்து தகவல் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி இந்த ஒரு குற்றம் செய்தவர்கள் அமெரிக்காவில் இருக்காங்க, அவங்க நாடு கடத்தணும்னு சொல்லிட்டு அவங்க டீநேச்சுரலைசேஷன் பண்ணி நாடு கடத்துறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டெரரிஸ்டோட தொடர்புடையவர்களுக்கு, ஐ திங்க் மொரோக்கான்னு நினைக்கிறேன், ஸோ அங்கேருந்து வந்து அவர்களை வந்து நாடு கடத்துறாங்க. அதனால் வந்து இந்த ஒரு ப்ராசஸ் வந்து ஏற்கனவே பார்க்கும்போது அது அங்கொன்றும் இங்கொன்றுமா நடந்தது, இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. அதற்காக தான் நம்ம லாஸ்ட் வீடியோலாம் பார்த்தோம், அவங்க வந்து சோஷியல் மீடியா வெட்டிங்னு ஒன்று கொண்டு வராங்க. நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம், ஏஐலாம் உபயோகப்படுத்திட்டு சோஷியல் மீடியாவில் அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குது, நாட்டுக்கு எதிராக ஏதாவது விஷயம் சொல்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்குறாங்க. இல்லை அவர்களுக்கு ஏதோ ஒரு தீவிரவாத அமைப்போட தொடர்பு இருக்கா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்குறாங்க. ஈவன் ஒரு நபரை வந்து இந்த 12 பேரில் ஒரு நபரை வந்து அவங்க டீநேச்சுரலைசேஷன் பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்பை பண்ணார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது. நான் சொல்ல வந்தது என்னென்னா வந்து நீங்கள் சோஷியல் மீடியா வெட்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராசஸ் ஆகிடுச்சு. நீங்கள் எந்த விதத்துலையும் நீங்கள் அதை வந்து ஒரு சிறு தவறு கூட அதை செஞ்சிடாதீங்க. ஏன்னா பல நேரங்களில் உங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட் அவங்க வந்து வாங்கிட்டு இருக்காங்க, வாங்கவும் போகிறாங்க, அதுக்காக நிறைய ஃபார்ம் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தொடர்ந்து வந்து அதுக்கான அப்டேட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கே தெரியாமல் ஏதோ ஒரு விஷயம் லைக் பண்ணும்போது, ஷேர் பண்ணும்போது, கமெண்ட் பண்ணும்போது அது உங்களுக்கு வந்து தீங்காக அமையலாம். ஸோ அதனால் நீங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கும்போது அப்யூஸான வார்த்தைகள் யூஸ் பண்ணுறது அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். நீங்கள் வந்து அனர்ச்சியாக ஏதோ சொல்லக்கூடிய ஒரு கெட்ட வார்த்தை வந்து உங்களோட இங்கே வந்து விசாவை ரிவோக் பண்ணுற அளவுக்கு போகலாம், இல்லை உங்களோட டீநேச்சுரலைசேஷன் பண்ணுற அளவுக்கு போகலாம். ஸோ பி கேர்ஃபுல். அந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்க விரும்புகிறது அதுதான். பிகாஸ் அந்த சொல்லும்போது நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக கிரிமினல் ஹிஸ்ட்ரி தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க, அண்ட் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா, நம்ம எதுவும் நடக்காது அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. அதுக்காக தான் சோஷியல் வெட்டிங் ப்ராசஸை அவங்க வந்து இன்னும் அட்வான்ஸாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம நிறைய அதில் ப்ராசஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் வெளில போகும்போது கூட முன்னாடி வந்து பயோமெட்ரிக்ஸ் எதுவுமே கிடையாது, இப்போ வந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்தது. இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா ஏர்போர்ட்ஸுமே அது வந்து வச்சுட்டாங்க, ஃபேஷியல் ரெகக்னேஷன் வச்சுருக்காங்க. ஸோ அடுத்த நிலைக்கு போகும்போது இன்னும் வந்து ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸை வந்து பாஸ் பண்ணுவாங்க. அண்ட் மிக முக்கியமான ஒரு விஷயம் அவங்க வந்து டீநேச்சுரலைசேஷன் பண்ணும்போது சொல்கிறது என்னென்னா வந்து அவர்கள் தவறான தகவல் வந்து தந்தாங்க அப்படின்னு. ஸோ எந்த நேரத்துலையுமே வந்து தவறான தகவல் கொடுத்துறாதீங்க. அது வந்து நீங்கள் விசா ரினியூவல் அப்போ ஏதாவது நீங்கள் கொடுக்கலாம், இல்லை வந்து கிரீன் கார்டு அப்போ கொடுக்கலாம், இல்லை தவறான தகவல் வந்து எதுவும் கொடுத்துறாதீங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இதை வந்து DOJ வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுறாங்க, அடுத்த ஸ்டெப் போவாங்க, ஃபர்ஸ்ட் வே வந்து 400 கேஸ் எடுக்க போகிறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இது ஒரு பெரிய ஒரு விஷயமாக தான் போய்கிட்டு இருக்கு. அது நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் வீடியோ. ப்ளஸ் அதுக்கான அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். இப்படி பண்ணிடுவாங்க அதனால சோஷியல் மீடியாவில் சரியாக இருங்க அப்படிலாம் கிடையாது. பொதுவாகவே சோஷியல் மீடியாவில் நம்ம சரியான கருத்துக்களை சொல்லிட்டு சரியான தகவலை பரப்பிட்டு இந்த மாதிரி ஹேட்ரடு, இந்த அப்யூஸ்லாம் இல்லாமல் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நிறைய சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது அந்த மாதிரியான கமெண்ட்ஸ் இல்லை அந்த மாதிரியான பதிவுகள் பார்க்கும்போது மனசு ரொம்பவே வந்து வலிக்குது. ஏன்னா இது வந்து சமூக வலைத்தளம், முக்கால்வாசி பேர் அது உள்ளே இருக்காங்க.
ஒரு சின்ன கமெண்ட்ஸோ சின்ன போஸ்ட்டுமோ ஒரு சமூகத்தை வந்து சீர்கேடாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ரெஸ்பான்சிபிளா இருப்போம், நம்மளோட கடமையை சரிவர செய்வோம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.